இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நேற்று என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்தியவர்களுக்காகவும் எனக்காக செபித்தவர்களுக்காகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்திய தாய் திருநாடு இந்தியாவினுடைய குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்று பிறகு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு 77 ஆண்டுகள் இன்றைக்கு நிறைவுறுகின்றன. ஆகவே 77வது குடியரசு தின விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். குடியரசு என்பது மக்களுக்காக மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஆளப்படுகிற ஒரு அரசுக்கு பெயர் தான் குடியரசு. உலகத்திலே இன்றளவும் இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாடு குடியரசு நாடு என்றால் அதை இந்தியா என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் சமீப காலங்களில் மக்களாட்சிக்கு எதிரான தத்துவங்கள் கொஞ்சம் அங்கே தலை தோன்றுவதை நம்ம காண முடிகிறது. அன்புமிக்கவர்களே, இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களையும் பல்வேறு இனங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடு. எல்லோருமே வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வாழத்தான் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இறைவனிடத்துல மன்றாடி ஜெபித்து இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழுகிற ஒரு மனநிலையையும், அதே நேரத்தில் இந்தியர் அனைவருமே என்னுடைய சகோதர சகோதரிகள், எம் மொழி அவர்கள் பேசினாலும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற உணர்வோடு சமூக நீதி மற்றும் சமத்துவம் நிறைந்த ஒரு இந்திய நாடாக மறுபடியும் இது மாற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற 2 அழகான புனிதர்கள் புனித திமத்தேயு மற்றும் புனித தீத்து என்பவர்கள். இவர்கள் இருவருமே தொடக்க கால திருச்சபை சார்ந்த இளம் ஆயர்கள். இவர்கள் இருவருமே திருத்தூதர் பவுலிடத்துல சீடத்துவத்தை கற்றுக்கொண்டவர்கள் என்று தான் விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித திமத்தேயு மறைசாட்சியாக மரித்திருக்கிறார். இவர் லிஸ்திரா என்கிற நகரத்தை சேர்ந்தவர். இவருடைய தாய் மற்றும் இவருடைய பாட்டி இவருடைய விசுவாசத்தை ஒரு சில இடங்களில் பவுலடியாரை பெருமையாக சொல்லுவதை நம்ம விவிலியத்துல வாசிக்கலாம். பவுலடியாருக்கு உற்ற துணையாக இருந்து பவுலடியாருடைய முதல் திருத்தூது பயணங்களில் அவரோடு பயணித்து அதற்கு பிறகு எபேசு நகரத்தினுடைய ஆயராக திருத்தூதர் பவுலால் திருப்பொழிவு செய்யப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் மக்களை உறுதியாக விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கிற ஒரு பணியிலும் இயேசுனுடைய இறை தன்மையை உறக்க எடுத்து சொல்லியும் மக்களை விசுவாசத்துல பாதுகாத்த ஒரு மறைசாட்சியாகத்தான் நம்ம இவரை பார்க்கிறோம். அடுத்து இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித தீத்து என்பவர், இவரும் புனித பவுலடியாருடைய சீடராக இருந்தார். அன்புமிக்கவர்களே, இயற்கையாக மரணமடைந்த புனித தீத்து ஆயராக இருந்து மக்களை விசுவாசத்தில் வழிநடத்திய ஒரு புனிதராகத்தான் கருதப்படுகிறார். இந்த 2 புனிதர்களுமே திருத்துதர் பவுலிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அவரை போலவே தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில புனிதத்துல வாழ முயற்சி செய்தவர்கள், மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்தியவர்கள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் தாங்கி கொண்ட அழகான புனிதர்களாகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, விசுவாசத்துல தளர்ச்சி ஏற்படுகிற நேரத்துல, விசுவாசத்துல சோதனைகள் ஏற்படுகிற நேரத்துல இந்த 2 புனிதர்களைப் போல கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டு விசுவாசத்தில் நிலைத்து நின்று விசுவாச சாட்சிகளாய் மாறிட இவர்களுடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை விரட்டுகிறான் என்று இயேசுவின் மீது மிகவும் தரம் தாழ்ந்த தரக்குறைவான ஒரு விமர்சனத்தை இன்றைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் வைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் நம்மை பற்றி அவதூறாக யாராவது ஏதாவது பேசுகிற நேரத்துல மன தளர்ச்சி அடைகிறோம். சில நேரங்களில் கோபம் கொள்ளுகிறோம். பிறர் நம்மை பற்றி விமர்சனம் செய்கிற நேரத்துல அல்லது நம்மை பொது வழியில அவமானம் செய்கிற நேரத்துல அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்கிற ஒரு அழகான எடுத்துக்காட்டை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அவரை பார்த்து நீ பெயல்செபூலை கொண்டு பேய்களின் தலைவனை கொண்டு இந்த பேய்களை ஓட்டுகிறாய் என்கிற அந்த ஒரு கேள்விக்கு எதிர்வினை ஆற்றாமல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக தனக்கு எதிராக செயல்பட முடியும் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கான விளக்கத்தை அழகாக பொறுமையாக கொடுத்துவிட்டு 2வது பகுதியில எந்த பாவமும் மன்னிக்கப்படும், ஆனா தூய ஆவிக்கு எதிராக பழிப்புரை செய்பவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அப்படி என்கிற 2வது செய்தியும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் அழகான ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா? பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படி என்கிற ஒரு பழமொழி. வடநாட்டுல த மவுண்டன் மேன் என்கிற ஒரு மனிதரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தசரத் மஞ்சில் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய மனைவியை அவர் காப்பாற்ற முடியவில்லை. காரணம், உடல்நலக் குறைவினால் அவதிப்பட்ட தன்னுடைய மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு தடையாக இருந்த ஒரு மலை மீது அவர் கோபப்படவில்லை, அல்லது அரசு மீது அவர் விமர்சனம் வைக்கவில்லை. மனைவியை அடக்கம் செய்துவிட்டு தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாமல் போனதற்கு இந்த மலை ஒரு காரணமாக இருக்கிறது என்று 26 ஆண்டுகள் முயற்சி செய்து அந்த மலையை குடைந்து அங்கு இருக்கிற மக்களுக்கு மருத்துவமனை செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தினார் இந்த மவுண்டன் மேன் என்று சொல்லப்படுகிற தசரத் மஞ்சில் என்பவர். அன்புமிக்கவர்களே, நம் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிற நேரத்தில், நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக சில துன்பங்கள் வருகிற நேரத்தில் அவற்றை பொறுமையோடு இறைவனுடைய துணையோடு வெற்றி கொள்ளத்தான் இன்றைய வாசகம் நமக்கு முதல் செய்தியை கொடுக்கிறது. ஆகவே எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் இறைவனுடைய கரம் பிடித்து அவற்றை நம்ம கடக்க முயற்சி செய்தால் நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதே முதல் செய்தி. இரண்டாவது செய்தியாக, தூய ஆவிக்கு எதிராக பழிப்புரை செய்பவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்பது. பல நேரங்களில் இது என்ன ஃபாதர், இயேசுவே எல்லா பாவம் மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் தூய ஆவிக்கு எதிராக செய்யப்படுகிற பழிப்புரை, தூய ஆவிக்கு எதிரான பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்றால் தூய ஆவிக்கு எதிரான பாவம் என்னவென்று நம்ம கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கிற இலவசமான அருளையும் வேண்டும் என்றே நிராகரிப்பது தான் தூய ஆவிக்கு எதிரான பாவம் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் பாவ மன்னிப்பையும் அதே நேரத்தில் நற்கருணை வழியாக ஆன்மீக மற்றும் உடல் உணவாகவும் ஒவ்வொரு நாளும் நம்மை வளப்படுத்துகிறார். இந்த இறைவனுடைய பிரசன்னத்தையும் இந்த இறைவனுடைய அருளையும் நிராகரிக்கிற ஒரு பாவமே உண்மையாகவே தூய ஆவிக்கு எதிரான ஒரு பாவம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு, கத்தோலிக்க திரு அவையில இறை வார்த்தையின் வாயிலாக திருவருட்சாதனங்கள் வழியாக இறைவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. இறைவனுடைய அருள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் நிராகரித்து கடவுளுடைய அருளுக்கு எதிராக செயல்படுகிற நேரத்தில் தான் நாமும் தூய ஆவிக்கு எதிரான பாவத்தை செய்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அருள் பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லி திருவருட்சாதனங்கள் வழியாக நமக்கு கிடைக்கிற இறைவனுடைய அருளை நன்றியோடு பெற்றுக்கொண்டு வாழ்ந்து புனிதத்தில் வளர்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.